அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை மாலை முதல் 30ஆம் தேதி மாயம் வரை வட கடலோர தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 350 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 346 மில்லிமீட்டர். இது இயல்பை ஒட்டியுள்ள அளவாகும். தற்பொழுது 2 விஷயங்கள் நாம் பார்க்கிற பொழுது, நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் ஒன்று, அடுத்து புயலாக வலுவடைவதில் தாமதம் உள்ளது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே இதுதான். அதாவது இதில் பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம், காற்று தாழ்வு மண்டலம், இந்த மாதிரி லோ பிரஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதில் பார்க்கும் பொழுது 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. 28ஆம் தேதி அந்த இதில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் மேலடுக்கில் அது காற்றினுடைய விரிவடைவது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது. அதனால மேல இன்னும் சிஸ்டத்துக்கு இன்னும் ஃபேவரபிளா இருக்கு, கீழ்ப்பகுதியில் குறைந்திருக்கிறது. விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறக்கூடிய பகுதி, அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியில் சாதகமாக அந்த கிரீன் கலர் இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. ஆனால் நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன், அந்த காற்று, அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகுவது குறைந்துள்ளது. மேலும் அந்த நகர்வு, அதனோட நகர்வு பார்த்தீங்கன்னா நேற்று 13 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிபிகண்டா அதனுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு. சிஸ்டம் நல்ல டெவலப் ஆகும் பொழுது, அது நகரும் பொழுது சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய ஃபீல்டர் பாயிண்ட்ஸிலிருந்து நேற்று முன்தின மழை கிடைத்திருந்தது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது, அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை. நிலப்பகுதிகளில், கடல் பகுதியில் இருந்தது, நிலப்பகுதியில் நிகழவில்லை. எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தீங்கன்னா
நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேஸ், மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய எம்ஜிஓ இருக்கக்கூடிய காரணங்கள், பிளஸ் அது இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள். மேலும் வட திசையில் அது நகர முடியாத அளவிற்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய 2 எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்ற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது. அதனுடைய காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது. காற்று அதற்கு சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக அதன் நகர்வில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. அதனை ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறோம். ஓகே, காற்று முறிவு தமிழ்ல மாத்திக்கிறதா இது பண்ணலாம். பட் காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது, அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது இன்னும் டைரக்ஷன் மாறணும், இல்லை ஸ்பீடு மாறணும், இல்லை ரெண்டுமே மாறணும். ரெண்டும் மாறினா அதாவது ஒரு சிஸ்டத்தை ஒரு உருளை மாதிரி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா ரெண்டு குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதி மேல் பகுதி அலைனா இருக்கும். அதிகமா இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்கள் வேறுபாடு. அதனால் இருக்கின்ற பொழுது குறைவு அந்த இதில் மாற்றங்கள் இருக்கிறதுனால நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது கிளவுட் இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய சொன்ன இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே. ஓகே, 30ஆம் தேதி காலை. அது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்ப சொல்லியிருக்கிறது வந்து இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டது கடலில் இருக்கின்றது. அதில் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இன்னும் டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்கு. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா, அது பார்க்கிறோம். இன்னும் இருக்கு அந்த படம் 3 தினங்களா பார்க்கும்பொழுது டைவர்ஜென்ஸ் இன்னும் 28ஆம் தேதி 26, 27, 28 தேதியில் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மைய பகுதியில் அதிகமான பேர் நிறைய பார்க்கிறோம். நிறைய இருக்குது. கன்வர்ஜென்ஸ் இது டெம்பரரியா குறையும். ஏன்னா நிலப்பகுதியோட ஸ்ரீலங்காவோட இருந்த இன்டராக்ஷன் ஃப்ளோ கன்வர்ஜென்ஸ் நேற்று முழுக்க குறைஞ்சிருக்கு. இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகும் அதில் இருக்கிறதுனால அந்த இந்த நிகழ்வுகள் நடந்ததுனால மல்டி ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு வந்து புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதை ஒட்டி மேகக்கூட்டங்கள் மாறுவதிலையும் தாமதம் ஏற்பட்டது. அதனால அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. டைம் அதாவது மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன். அதாவது ஒரு புயல்ன்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 34 நாட்டுன்னு சொல்லக்கூடியது 34 47 நாட்டு வரைக்கும் போகணும். இது 35, 36 வரைக்கும் போகணும். அது ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்று விட்டு திருப்பியும் வலுவிழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. அது நிலப்பகுதிக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமா போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம 2 எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வு, வடப்பகுதியில் அதை தடுக்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்றோடைய இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நமக்கு எம்ஜிஏ சப்போர்ட்டிங்கா இருக்கு. பட் ஆமா இதுவும் சப்போர்ட்டிங்ல இருக்கு, இதிலும் இருக்கு. ஆனா எதிர் திசையில் இருக்கு. நல்லது. கரெக்டா அது வந்து 28, 27, 28 24 நேரத்துக்கான எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கை 29ஆம் தேதி எச்சரிக்கை, 30ஆம் தேதி எச்சரிக்கை, 31ஆம் தேதிக்கான எச்சரிக்கை,
தரைக்காற்று இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் 45, 55, 60 கிலோமீட்டர். நாளை மாலை முதல் கடக்கும் வரை 60. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, பதிவான மழையின் அளவு அந்த மாதிரி. கன்வர்ஜன் நேற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு 60 to 30 ஆகும். டைவர்ஜன்ஸ் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு, அப்பர் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு. விண்ட் ஷியர் இந்த மையப்பகுதியில் கிரீன் கலர் இருந்தால் சாதகம், ஆனால் இந்த பக்கத்தில் வரும்போது நிலப்பகுதி ஒட்டி வருகின்ற பொழுது அது உங்களுக்கு அதிகமான வேல்யூ. அதனால் ஷியராக க்ளவுட் வந்து ஷியர் ஆகுது, டெவலப்மெண்ட்டு ஷியர் ஆகுது. வேகம் சிக்னிஃபிகண்டாக குறைஞ்சிருக்கு. 13 km/h இருந்து கிட்டத்தட்ட நகராம கூட இருக்குது, 6 மணி நேரத்துக்கு நகராம. அந்த மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, அந்த நிலப்பகுதியில் செல்லக்கூடிய காற்று, பிறகு வட திசையில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய எதிரெதிர் திசை காற்று போகக்கூடிய இதனால இது